Hi student, welcome to UC Success Academy. இன்னைக்கு நம்ம சமச்சீர்ல உள்ள மேக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ அது தமிழ்ல என்ன இருக்கும்? அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோவிங். அட்ஜாயிண்ட் அல்லது சேர்ப்பு அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து எந்த நேமே கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் அதை நேம் கொடுத்துக்கணும். ஸோ ஜென்ரலா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் இணை காரணி அணி எடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதை அட்ஜாயிண்ட் எடுப்போம். ஜென்ரலா 2x2 எடுக்கணும்னா நீங்க வந்துட்டு டைரக்டா அட்ஜாயிண்ட் கால்குலேட் பண்ணலாம். என்ன பண்ணணும், பிரைமரி டயகனல்ஸ்னா இந்த ஆங்கிள் இருக்கிறது, தென் செகண்டரி டயகனல்ஸ்னா இது. ஸோ பிரைமரி டயகனல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். செகண்டரி எலமெண்ட் டயகனல்ஸ்ல வந்து என்ன சைன் சேஞ்சஸ் பண்ணணும். அது பாசிட்டிவா இருந்தால் நெகட்டிவா எடுக்கணும், நெகட்டிவா இருந்தால் பாசிட்டிவா எடுக்கணும். இதுதான் வந்து ஜென்ரலா நம்ம பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா கோஃபேக்டர் அல்லது இணை காரணி அணி ஆஃப் A எடுத்தோம்னா, ஸோ அது வந்து என்னது, பிரைமரி டயகனல்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கணும், செகண்டரி டயகனல்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கணும், அண்ட் அதோட சைன் ஆல்சோ சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்துட்டு என்னது, இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அது அட்ஜாயிண்டா மாறும். கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ். ரோவை காலமாவும் காலமை ரோவாவும் எழுதிட்டோம்னா இதுதான் வந்துட்டு என்னது, அட்ஜாயிண்ட் ஆஃப் இது. இது வந்து எனக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் ரோமன் லெட்டர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை வந்து என்ன எடுத்துக்கணும், ஏன்னு எடுத்துக்கணும். லெட் ஏபி ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கணும். இதன் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். கோஃபேக்டர் ஆஃப் அல்லது இணை காரணி ஏ எடுத்தோம்னா ஏஐஜேன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, கோஃபேக்டர் அப்படின்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான் எனக்கு அட்ஜாயிண்ட் ஜென்ரலாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரிக்கு ஒரு 3 டிட்டர்மினன்ட் போடணும். ஸோ டிட்டர்மினன்ட்னா என்னது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இருக்கிற ரோவும் காலமும் தவிர ரிமைனிங் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை இதுக்குள்ள எழுதணும். 4 1 7 2 இருக்கா. நெக்ஸ்ட் இது என்னது, செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 + 1 becomes 2, A1 2 இருக்குன்னா அப்போ எனது 2ன்றது ஈவன் நம்பர். அதே இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 + 2ன்றது எனது 3 வருதா. ஸோ அந்த 3ன்றது ஆட் நம்பர், ஆட் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு நெகட்டிவ் போடும். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 + 3 4 ஆயிடும், அதனால இது பாசிட்டிவ். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஈவன், தென் செகண்ட் ரோ தேர்ட் காலம் ஆட். அதே மாதிரி இது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஈவன், தேர்ட் ரோ செகண்ட் காலம் ஆட், தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஈவன். இந்த மாதிரிக்கு நம்ம சைன் எந்தெந்த இடத்துல இல்லை உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இந்த டயகனல் ஷேப்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்னது, இதுல இருக்கிற எலிமெண்ட் செகண்ட் ரோ, so first row second column, so first row second column இந்த ரோ இந்த காலம் எலிமெண்ட் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் என்னெல்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எழுதிடணும். ஸோ 3 1 3 2. அதே மாதிரி என்னது, ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுத்தோன்னா 3 4 3 7. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஸோ 3 1 7 2. Next second row second column, so 2 1 3 2. Second row third column, so எடுத்தனா 2 3 3 7. இந்த மாதிரி சைன் எல்லாமே கரெக்டா போட்டுடணும். நெக்ஸ்ட் third row first column எடுத்தனா 3 1 4 1. Next third row second column எடுத்தனா 2 1 3 1. Next third row third column, so third row third column 2 3 3 4.
இந்த மாதிரிக்கு எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு டிடர்மினன்ட் கால்குலேட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த சைன் வந்து டிடர்மினன்ட்னா என்னன்னா பிரைமரி டயகனல் எலிமெண்ட்ஸ் மைனஸ் அதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் செகண்டரி டயகனல் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தோம்னா 4 into 2 minus 7 into 1. So 4 into 2ன்றது என்னது 8 minus 7. So first row and column இது இருக்கு. Next minus of, so இந்த மாதிரி bracket போட்டுக்கோங்க. அப்புறம் 3 into 2 வந்து 6 minus 3. Next third one 3 into 7 21 minus 12. Next 3 into 2, so வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. 3 into 2 வந்து minus 6 minus 7. Next 2 into 2 வந்து 4 minus 3. Next minus 14 minus 9. 14 minus 9. Next 3 minus 4. 3 minus 4. Next வெளியில் ஒரு மைனஸ் இருக்கு. 2 minus 3. Next என்னது 8 minus 9. ஸோ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு வர்ற ஆன்சர் என்ன வருது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 minus 3, 21 minus 12 becomes 9. இதில் வந்து 6 minus 1ன்றது minus 1 வரும். minus into minus becomes plus 1. 4 minus 1 1. Next 14 minus 9 வந்து 5 minus 5. Next minus 1. 2 minus 1 and the minus 1 minus into minus become plus 8 minus 1 minus 1. இதுக்கு இது என்னது கோஃபேக்டர் ஆஃப் A. இப்போ கேட்டிருக்கிறது அட்ஜாயிண்ட் சேர்ப்பு அணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜாயிண்ட் எடுக்கணும்னா அட்ஜாயிண்ட் அப்படின்னு எடுக்கணும்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர், இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர். அப்போ ரோவை காலமாகவும், ஸோ ரோவை காலமாகவும், செகண்ட் ரோவை அதே மாதிரி காலமாகவும், தேர்ட் ரோவை காலமாக ரோவாகவும் நம்ம அப்படியே எழுதிட்டோம்னா அதுதான் ஆன்சர். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் இது வந்து இதுதான். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னெல்லாம் ஞாபகம் வைக்கணும், ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். தென் கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அதுதான் வந்துட்டு என்னது அட்ஜாயிண்ட். டிரான்ஸ்போஸ்னா என்னது ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் எழுதுறது தான் என்னது டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இப்போ தேர்ட் ரோமன் லெட்டரில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1/3 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது இங்கே ஒரு டேர்ம் இருக்கா, ஸோ இப்படி ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் K into A. ஒரு மேட்ரிக்ஸு ஒரு சம் டேர்மால் மல்டிபிள் ஆகுது அப்படின்னா இந்த கேக்கு பவர் நீங்கள் என்ன பண்ணணும்னா n-1. ஜென்ரலாக நீங்கள் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் கால்குலேட் பண்ணுங்க. அந்த மேட்ரிக்ஸுடைய அந்த ஆர்டர் அதுதான் என்னன்னு நம்ம எடுப்போம். ஸோ K பவர் n-1 இன்ட்டு என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இதுதான் வந்து என்னது ஜென்ரலாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுது, இங்கே 1/3 இருக்கா, 1/3 இது என்னது 3/3 மேட்ரிக்ஸ். அதனால n-க்கு பதிலாக 3 போட்டு -1 இன்ட்டு இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். ஸோ கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணால் என்ன, ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, டிடர்மினன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு ஸோ இதில் எதெல்லாம் நெகட்டிவ் சைனாக அதை ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு என்னது கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஸோ இந்த மாதிரிக்கு எடுத்து எழுதிக்கணும். ஸோ நம்ம டைரெக்டாக அட்ஜாயிண்ட் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே டிரான்ஸ்போஸ் போட்டுருங்க. நான் கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணால் நீங்கள் எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண தேவையில்ல. கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணால் ஒன்லி மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். டைரெக்டாக அட்ஜாயிண்ட் அப்படின்னும் போது அதுக்குண்டான ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதை மறந்துடக்கூடாது. ஸோ அதே மாதிரிக்கு நான் சொன்ன மாதிரிக்கு என்னது ஒரு ரோ அண்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரோ அண்ட் காலமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண, ரிமைனிங் எலிமெண்ட்டை டிடர்மினன்ட்குள்ளே போட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்னது ஃபர்ஸ்ட் பிரைமரி டயகனல்ஸ் மைனஸ் செகண்டரி டயகனல். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி வருது. ஸோ எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஏன்னா நீங்கள் கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணல, டைரெக்டாக அட்ஜாயிண்ட் தான் கால்குலேட் பண்ணுறீங்க. உள்ள கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டைரெக்டாக டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் என்னது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரியான டேர்ம்ஸாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறீங்க, 1/3ன்ற டேர்மை உள்ளே கொண்டு போய் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க,
ஸோ அந்த ரோ டிரான்ஸ்போஸாக அப்ளை பண்ணுறீங்க. ரோவா காலமாகவும் காலமாக ரோவாகவும் எழுதிட்டோம்னா இதுதான் என்னது given matrix உடைய adjoint matrix. Second question, find the inverse if it exists of the following. ஸோ இன்வர்ஸ் அப்படின்னா என்னது நேர்மாறு அணின்னு அர்த்தம். அணிகளுக்கு நேர்மாறு காண முடியும் எனில் காண்க. ஸோ நேர்மாறு அணி அப்படின்னா அது என்னது ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/modulus ஆஃப் ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ. ஸோ இப்போ தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் adjoint எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ என்னென்னா இந்த ஃபார்முலா நல்லா செக் பண்ணோம். எப்போதுமே ஃபார்முலாவில் டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ அந்த டேர்ம் வந்து என்னது 0 வரக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு என்னது இன்வர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணா என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளில் எழுதணும், ஸ்ட்ரைட் லைன் சிம்பிள். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் வந்து டைரெக்டாக என்னது பிரைமரி டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் செகண்டரி டயகனல்ஸ். அப்போ -2 இன்ட்டு -3 minus secondary diagonal, multiplication of secondary diagonals. So 1 into 4. So இது என்ன வருது ஆன்சர் plus 6 minus 4 which is equal to 2. 2 doesn't, it is not வந்து 0. அதனால இது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கு அப்படின்றத நேர்மாறு அணி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், adjoint கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம மாடுலஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். adjoint கால்குலேட் பண்ணால் adjoint ஆஃப் ஏ 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ணலாம். என்னது பிரைமரி டயகனல்ஸை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும், செகண்டரி டயகனல்ஸோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். இது பாசிட்டிவ்ல இருக்க அதனால நெகட்டிவ்ல எழுதணும், இது பாசிட்டிவ்ல இருக்க அதனால நெகட்டிவ்ல எழுதணும். ஸோ இதுதான் எனக்கு adjoint ஆஃப் ஏ. இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ 2 வந்தது. நெக்ஸ்ட் இந்த adjoint ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னது, ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு ஏ இன்வர்ஸ். செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் ரோமன் லெட்டர். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்யூஷன் போட்டு அதை ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 5 1 1 1 5 1. இப்போ என்ன பண்ணோம், ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும், என்னது 1/modulus ஆஃப் ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு மேட்ரிக்ஸ் நம்ம என்னது 5 1 1 1 1 1 1. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ரோவா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்ட்டே அப்படி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிற அந்த ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட்டை மாடுலஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 1 + 2ன்றது ஆட் நம்பராக வருது. அதனால நீங்கள் அந்த எலமெண்ட் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் டேர்ம் எடுக்கும்போது அது 1 1 1 1. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் என்னது +1, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். 1 + 3ன்றது என்னது 4 வருது. அதனால அது வந்து ஈவன் நம்பர். ஸோ பாசிட்டிவாக எடுத்து அது இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எடுத்தோம்னா 1 5 1 1. ஸோ மாடுலஸ் எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இது எல்லாமே ஆட் பண்ணனா என்ன ஆகுது 5 இன்ட்டு பிரைமரி டயகனல்ஸை மல்டிபிள் பண்ணோம். 5 × 5 25 -1. பிரைமரி டயகனல்ஸ் multiplication of primary diagonals minus multiplication of secondary diagonals. Next minus 1 into 5 becomes -5 -1. So 1 into 5 becomes +5. இது வந்து -5 இது. Next plus 1 -5. So இது என்ன ஆகுது 5 into 24 minus 4 minus 4. So which is equal to என்னது 120 minus 8 which is equal to 112. இது வந்து எனக்கு 0 கிடையாது. அதனால என்னது A inverse exist ன்னு எழுதணும். Therefore A inverse exist. இப்போ என்ன பண்றீங்க, adjoint of A calculate பண்றீங்க. adjoint of A is equal to, so என்ன பண்ணோம் first row first column இதே டைம் தான் உங்களுக்கு வந்திருக்கும் சரியா. ஸோ அது என்ன வந்து 25 - 1. செகண்ட் ஒன்னுக்கு -5 5 - 1 அப்புறம் 1 - 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட்
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கிற அதாவது இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அது இருக்கிற காலமும் ரோவும் தவிர எடுத்தால் 1 1 1 5. ஸோ 1 into 5 5 minus 1 5 minus 1. ஸோ இது வந்து எனக்கு நெகட்டிவில் வரும், அதை பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கிற காலம் ரோவை தவிர எடுத்தால் 5 into 5 25 minus 1 வருது. நெக்ஸ்ட்டு இது இருக்கிற காலமும் ரோவும் ரிமைன் பண்ணிட்டோன்னா 5 1 1 1 இருக்குது. 5 minus 1 வருது. மைனஸ் ஆஃப் 5 minus 1. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கிற ரோவும் காலமும் தவிர ரிமைனிங் எலிமெண்ட் எடுத்தால் 1 minus 5 வருது. 1 minus 5. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கிற ரோவும் காலம் தவிர எடுத்தோன்னா ரோவும் காலம் எடுத்துட்டோன்னா 5 into 1 5 5 minus 1 இது மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவும் காலம் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 5 into 5 25 minus 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி வருது 24 minus 1 plus 1. ஸோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 minus 1னா 4 minus 4 இது மைனஸ் 1 இல்லை 5 minus 1 4 இது 4 minus 4 ஓகேவா. 1 minus 5ன்றது இந்த minus 4. நெக்ஸ்ட்டு 5 minus 1ன்றது plus 4 minus 1. ஸோ 24. நெக்ஸ்ட்டு 5 minus 1 4 minus 4 minus 4 இது 5 minus 1ன்றது plus 4 இது minus 4 இது 24. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ஆல்சோ என்ன தான் வரும், சேம் தான் வரும். இது minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. ஸோ அப்போ A inverse equal to 1 by 112 into 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. ஸோ இது என்னது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 1 by இது என்னது 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா 28ன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 28 into 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா எனக்கு இந்த டேர்ம் 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு A இன்வெர்ட்ஸ்க்கு உண்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டினில் தேர்ட் ரோமன் லெட்டர் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இந்த ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ A இன்வெர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. A இன்வெர்ட்ஸ் ஈக்குவல் டு 1 by modulus of A into adjoint of A. ஸோ modulus of A கேல்குலேட் பண்ணும்போது அது 0 இல்லைன்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் மட்டும் வெளியில் வச்சு அது இருக்கிற ரோ அண்ட் காலம் மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் எடுத்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, ஸோ 2 வருது. அது வந்து எனக்கு நாட் ஈக்குவல் 0. ஸோ A இன்வெர்ட்ஸ் அதுக்கு எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டு adjoint of A கேல்குலேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஸோ அதுக்கு பர்ஃபெக்டர் மேட்ரிக்ஸ் கேல்குலேட் பண்ணணும். அந்த இணை காரணி அணி அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு அந்த ஒரு எலிமெண்டோட ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலிமெண்ட்டுக்கு மாடுலஸ் போட்டு ஸோ எந்தெந்த இடத்துல நெகட்டிவ் சைன் அது எல்லாமே நான் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ அது எல்லாமே நீங்கள் அதில் அப்ளை பண்ணி தென் அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அந்த வர்ற எலிமெண்ட் இந்த மாதிரி வருது, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து ஸோ வர்ற ஆன்சர் தான் எனக்கு adjoint of A இருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவில் மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ adjoint of A வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டோன்னா அதுதான் எனக்கு A inverse of the given matrix. Third question, if f of alpha is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, show that f of alpha the whole inverse is equal to f of minus alpha அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் இதே கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, f of alpha equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து எனில் f of alpha the whole power minus 1 is equal to என்னது f of minus alpha என்ன காட்டுங்க. அப்போ f of A inverse அப்படின்றத மீன் பண்ணியிருக்கு. ஸோ இன்வெர்ட்ஸ் அப்படின்றத கொடுத்தானாலே நம்ம என்ன பண்ணலாம், f of A inverse உடைய ஃபார்முலா என்னது, 1 by modulus of f of A into adjoint of f of A. f of alpha கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம், இன்வெர்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் வந்து 0 இல்லை அப்படின்றத வெரிஃபை பண்ணோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எடுக்கும்போது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுத்துக்கிற காஸ் ஆல்ஃபா என்று காஸ் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் டேர்மை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 1 into cos alpha minus 0 into 0 become 0. ஸோ காஸ் ஆல்ஃபா வெளியில் எடுத்துட்டு
மாடுலஸ் எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துக்கணும். மாடுலஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற 3 டேர்மையும் எழுதி அந்த டேர்ம் இருக்கிற எந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் போடணும் அந்த டேர்ம் இருக்கிற ரோ காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட்டுடைய மாடுலஸ் வேல்யூ இந்த இடத்துல எடுக்கணும். ஸோ 1 × cos alpha minus 0. ஸோ இது வந்து என்ன ஆகுது cos alphaன்னு வருது, இல்லைன்னா cos alpha minus 0ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்னது 0 minus 0 செகண்ட் டேர்ம். எனிதிங் மல்டிப்ளைட் வித் 0 becomes 0 ஒன்லி, அதனால டைரெக்டாக 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெளியில் ஒரு sin alpha இருக்குது. sin alpha இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட்டாக 0 × 0 becomes 0 minus sin into 1 becomes minus sin alpha, but 0 minus of minus sin alpha becomes என்னது 0 minus of minus sin alpha. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். இப்போ இது வந்து cos alpha into cos alpha becomes cos square alpha plus sin alpha into ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் ஆகிடுதா. ஸோ பாசிட்டிவ் ஆனதுனால sin squared alphaன்னு வருது. நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியுது, cos squared alpha plus sin squared alpha becomes 1 which is not is equal to 0. அதனால என்னது இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குன்றது தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அட்ஜாயின்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அட்ஜாயின்ட் கால்குலேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும், இணை காரணி அணி. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் f of alpha. ஸோ அதை எடுத்தோன்னா என்னது ஸோ இந்த மாதிரிக்கே ஒரு மேட்ரிக்ஸை போட்டுட்டு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எடுத்து என்னது 1 × cos alpha minus 0 becomes cos alpha. செகண்ட் டேர்ம் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் டேர்ம் எடுத்தால் 0 × cos alpha becomes 0 0 into இது ஆல்சோ அப்போ செகண்ட் டேர்ம் 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் இருக்கிற ரோவும் காலம் தவிர எடுத்துட்டு ரிமைனிங் டேர்முக்கு எடுக்கிறோம். 0 × 0 becomes 0 minus of minus sin alpha becomes plus sin alpha. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கிற ரோவும் காலம் தவிர எடுத்தால் இது 0 × cos alpha 0. இப்போ இது இந்த டேர்ம் 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் இருக்கிற காலமும் ரோவும் எடுத்துட்டோம்னா cos × cos alpha cos squared alpha minus of அப்படின்னு வரும்போது plus sin squared alpha வருது. cos squared alpha plus sin squared alpha வருது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கிற ரோவும் காலம் தவிர எடுத்தால் இது என்னது 0 வருதா. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கிற ஏன்னா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தோன்னா என்னது 0 minus sin alpha. ஸோ minus sin alphaன்னு வருது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுக்கும்போது என்னது cos squared alpha minus plus sin squared alpha வருது. ஸோ இங்கே பாருங்கள் cos squared alpha 0 தான் வருது. சாரி இந்த இடத்துல என்னது 0 வருது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்தோன்னா ரோ அண்ட் காலம் ரிமைனிங் எடுத்தால் cos alpha minus 0. இப்போ என்னது cos alpha. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன ஆகும் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் f of alpha is equal to என்னது ரோவோ காலமாகவும் காலம் ரோவும் எழுதுனா cos squared alpha plus sin squared alpha 1 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் என்ன இருக்குது f of minus alpha. f of பாசிட்டிவ் ஆல்ஃபா இது. f of minus alphaனா எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ cos of minus alpha. நெக்ஸ்ட்டு 0 sin of அந்த மேட்ரிக்ஸில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 0 1 0 minus sin of minus alpha. Next 0 cos of minus alpha. நமக்கு ஒரு இதுக்கு ஒரு எந்த ஐடென்டிட்டி இருக்குது cos of minus theta. ஏன்னா இது வந்து காஸ்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன், அதனால மைனஸ் theta becomes பாசிட்டிவ் காஸ் தான் வரும். ஸோ cos பாசிட்டிவ் alpha 0 sin நெகட்டிவ் theta ஈக்குவல் டு என்னது நெகட்டிவ் சைன் தீட்டான்னு வரும், அதனால நெகட்டிவ் சைன் ஆல்ஃபா. ஸோ இது வந்து 0 1 and 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா பிகம்ஸ் ஏன்னா சைன் நெகட்டிவ் தீட்டா பிகம்ஸ் நெகட்டிவ் சைன் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ்ஸு, அதனால இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்து எனக்கு இது ஈவன் ஃபங்க்ஷன், அதனால காஸ் ஆல்ஃபா தான். ஸோ என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2 இது என்னது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ஃப்ரம்
ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2ல இருந்து என்னது f of alpha the whole inverse is equal to f of minus. Fourth question, if A is equal to ஒரு 2/2 matrix கொடுத்திருக்காங்க, then show that a square minus 3a minus 7i2 is equal to O2. So 2/2 0 matrix நம்ம வெரிஃபை பண்ணோம். இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் I2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ். இது கொஸ்டின் தமிழில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து எனில் a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 மைனஸ் O2 என காட்டுங்க. இதன் மூலம் a மைனஸ் 1ஐ காண்க, அதாவது A இன்வர்ஸ் காண்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய நேர்மாறு அணியை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், ஷோ தட் இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் படி எல்லாத்தையும் கேல்குலேட், இந்த எக்ஸ்பிரஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஏ ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கப்புறம் -3 வந்து ஏ மேட்ரிக்ஸோட மல்டிபிள் ஆகுது, அதுக்கப்புறம் யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயராக கேல்குலேட் பண்ணுறீங்க. ஏ ஸ்கொயர்னா என்னது, ஏ இன்ட்டு ஏ. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்னது 5 3 -1 -2 இன்ட்டு 5 3 -1 -2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணது ரோ அண்ட் காலம் எடுத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 into 5 becomes 25 plus 3 into -1 becomes -1. 3 into -1 becomes -3. Next first row second column, first row second column எங்க வரும், இந்த இடத்துல. So 5 into 3 becomes 15 and 3 into -2 becomes -6. Next second row first column, second row first column எங்க வரும், இங்க வருமா. -1 into 5 becomes -5, -2 into second row first column, -2 into -1 becomes +1, sorry +2. Next second row second column, -1 into 3 becomes -3, -2 into -2 becomes +4. So a square வந்து என்ன வருது, 22 plus 9 minus 3 plus 1. ஸோ இதான் எனக்கு a ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸ்பிரஷனில் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. அப்போ a ஸ்கொயர் -3a minus 7i is equal to a ஸ்கொயர் என்னது 22 9 minus 3 1. Next -3 into a matrix என்னது 5 3 -1 -2 -7 into இது 2/2 மேட்ரிக்ஸ், அதனால 0. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா ஸோ ஆன்சர் பாருங்க 22 -3 into 5 becomes -15, -7 into 1 becomes -7. Next 9 second term, -3 into -3 becomes -9, -7 into 0 becomes 0. Next 3 into 3 -3 -3 into -1 becomes +3, -3 அப்புறம் என்னது 0. Next fourth term 1 -3 into -7 becomes +6, -7 into 1 becomes -7. So answer என்னது 0 0 0 0 which is equal to என்னது 2/2 0 மேட்ரிக்ஸ். ஸோ வந்து என்னது ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வெரிஃபை பண்ணியாச்சு. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதை வச்சு இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ட்ஸை கால்குலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு ஏ இன்வெர்ட்ஸ் வரணும் அப்படின்னா ஒருவேளை இதில் எப்போ ஏ இன்வெர்ட்ஸ் இப்போ 7/ஏன்னு இருந்தால் அது ஏ இன்வெர்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஹோல் எக்ஸ்பிரஷனை ஏ இன்வெர்ட்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம். ஹோல் இந்த டேர்மையும் ஏ இன்வெர்ட்ஸால் மல்டிபிள் ஆனால் என்ன ஆகுது, ஒரு ஏ இன்வெர்ட்ஸும் ஏயும் கேன்சல் ஆகி வெறும் ஏன்னு வருது. சரியா, மல்டிப்ளை திஸ் எக்ஸ்பிரஷன் இன்ட்டு ஏ இன்வெர்ட்ஸ் எடுத்தால் செகண்ட் டேர்ம் என்ன ஆகுது 3 மட்டும் வருது. ஏ இன்வெர்ட்ஸும் கால்குலேட் ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் அது யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 7 into ஏ இன்வெர்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்மளுக்கு ஏ இன்வெர்ட்ஸ் தான் தெரியணும். அப்போ ஏ இன்வெர்ட்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு -7 ஏ இன்வெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதில் ஏ இன்வெர்ட்ஸ் கேட்டாங்கனால அந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ரிமைனிங் டேர்ம்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகுது +3 times of i.
next A inverse is equal to 1 by 7 minus உள்ள multiple ஆச்சுன்னா plus A minus 3A இப்போ என்ன பண்ணோம் அப்படியே இதை calculate பண்ணிருந்தா அப்போ A inverse is equal to 1 by 7 into எவ்வளோ வேல்யூ என்னது 5 3 minus 1 minus 2 into minus 3 into 1 0 0 1. So 1 by 7 5 minus 3 into 1 becomes minus 3 3 minus 0 minus 1 minus 0 minus 2 minus 3. So இது எப்படி வருது 1 by 7 2 3 minus 1 minus 5. So இதுதான் வந்துட்டு எனக்கு A inverse fifth question. If A is equal to 1 by 9 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க prove that A inverse is equal to A transpose அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். இது தமிழில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்து எனில் A inverse equal to A நேர்மாறுன்றது இந்த A transpose என நிறுவுகன்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னோம்னா இதை நீங்கள் வேற மெத்தடில் சால்வ் பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் வந்து A inverseம் A transpose கால்குலேட் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு பதிலாக A inverse equal to A transpose இருக்கா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். A கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக மாறும் A மல்டிப்ளை. அப்போ ரெண்டு சைடுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து இது A மல்டிபிள் ஆகும்போது A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன ஆகுது இதை வந்து சால்வ் பண்ணனா விச் இஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷன் படி நம்ம வந்துட்டு என்னது அதை வந்து வெரிஃபை பண்ணாலே போதும். ஸோ அது வந்து என்னது ஏயையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணால் ஸோ அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் ஓவர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு A ஈக்குவல் டு இப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் லெஃப்ட் சைடு மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோன்னா A டிரான்ஸ்போஸ் A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு A. ஸோ ஏல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 by 9 இருக்கா minus 8 1 4 4 4 7 1 minus 8 4. Next 1 by 9 into transpose எடுப்போம் minus 8 4 1. என்ன பண்ணோம் ரெண்டே மல்டிப்ளை 1 by 9 மல்டிபிள் பண்ணால் 1 by 81 ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் minus 8 into 8 வந்து 64 plus 1 plus 16. Next first row second column 8 minus 32 minus 4 next plus 28 minus 32 minus plus 4 plus 28. Next first row third column minus 8 plus 16. Next second row first column so minus 32 plus 4 minus 32 plus 4 plus 28. Next second row second column 16 plus 16 plus 49. Next plus 4 minus 32 plus 28. Next minus 8 plus 16. Next plus 4 minus 32 plus 28. Next 1 plus 64 plus 16. add பண்ணனா இந்த மேட்ரிக்ஸ் எப்படி வருது 81 0 0 0 81 0 0 0 81 வந்துடுது. இந்த 81ஆல் டிவைட் ஆகும்போது இது உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது 81 கேன்சல் ஆகி 1 0 0 0 0 1 0 0 1 0 0 1. ஸோ என்னது ஹென்ஸ் வெரிஃபைடு போட்டு equal to the unit matrix hence verified. சரி பார்க்கப்பட்டது. Sixth question
இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து எனில் வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்னது ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. இதை சரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேட்டிருப்பாங்க. ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்தோன்னா 2/2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும், பிரைமரி டயகனல்ஸாக அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த 3 இந்த பக்கம் வந்துடும், 8 இந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் செகண்டரி டயகனல் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற சைன் சேஞ்ச் பண்ணணும். நெகட்டிவா இருந்தால் பாசிட்டிவா மாற்றணும், பாசிட்டிவா இருந்தால் நெகட்டிவா மாற்றணும். இங்கே இருக்கிற 2 எலமெண்ட்டுமே நெகட்டிவா தான் இருக்கு, அதனால என்ன பண்ணிடுறீங்க, பாசிட்டிவா மாத்திட்டீங்க. நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது, பிரைமரி டயகனல் எலமெண்ட்ஸ் மைனஸ் செகண்டரி டயகனல். ஸோ 8 into 3 24 மைனஸ் ஆஃப் மைனஸ் 20 பிகம்ஸ் என்னது 4. இப்போ என்னது ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 மேட்ரிக்ஸும் கொடுத்து அதே மாதிரி என்னது ரோ இன்ட்டு காலம் எடுத்து போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வருது. விச் இஸ் ஈக்குவல் டு 4004 வருது. 4 காமனாக வெளியில் எடுத்தோன்னா 4 இன்ட்டு என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துடுது. ஸோ அது வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அது ஈக்குவேஷன் நம்பர் 1 ரெப்ரசென்ட் பண்ணிடுறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு தென் ஏ மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதை போட்டு நீங்கள் மல்டிபிளை பண்ணும்போதும் அதுவும் அந்த மாதிரி எப்படி வருது, 4004 வருது. இல்லை வந்து 4 காமனாக வெளியில் எடுத்து அது யூனிட் மேட்ரிக்ஸ் வருது. ஸோ 4 இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்குன்றதுனால அதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷன் என்னது வெரிஃபைன்னு சொல்லிட்டு எழுதிக்க வேண்டியதான். 7th question. If A is equal to and B is equal to 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் AB the whole inverse, B inverse and A inverse. A and A மற்றும் B இது எனில் என்ன பண்ணோம், AB minus AB par minus 1 means A inverse AB inverse equal to B inverse into A inverse ன்றதை என்ன பண்ணுங்க நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற ஏபியை கால்குலேட் பண்ணுறோம். 2 மேட்ரிக்ஸும் எடுத்து எழுதி ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண 3 into 1 becomes -3, 2 into 5 + 10. ஸோ வந்துட்டு எனக்கு 7 வரும். அந்த மாதிரிக்கு நம்ம வந்துட்டு என்னது எல்லாமே எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏபி எடுக்கிறோம். ஸோ மாடுலஸ் எடுத்தால் என்னது பிரைமரி டயகனல்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிரைமரி டயகனல்ஸ் மைனஸ் செகண்டரி டயகனல்ஸ் எடுக்கும். 18 into -5 becomes -90 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ அது 13 வந்துடுது. நெக்ஸ்ட் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் ஏபி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணோம், கொடுத்துருக்க ஏபி மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே பிரைமரி டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணு, செகண்டரி டயகனலோடைய சைன் சேஞ்ச் பண்ணு. இது நெகட்டிவாக இருக்குது அதனால பாசிட்டிவ், இது பாசிட்டிவாக இருக்குது அதனால நெகட்டிவாக இருக்குது. அந்த மாதிரிக்கு சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோன்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ B inverse கால்குலேட் பண்ணி A inverse. A inverseக்கு என்னெல்லாம் ஃபார்முலா பண்ணிடுது 1 மாடுலஸ் ஆஃப் A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவில் எல்லாமே அப்ளை பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆஃப் ஏன்னா என்னது பிரைமரி டயகனல்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஒரு லைன் எழுதணும். 3 into 5 வந்து 15 - 14 இஸ் ஈக்குவல் டு என்னது 1 வந்துருக்கும். 15 - 14 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் B மாடுலஸ் என்னது மாடுலஸ் ஆஃப் B எடுத்தோன்னா -2 மைனஸ் ஆஃப் -15 பிகம்ஸ் ப்ளஸ். இப்போ -2 + 15 ஈக்குவல் டு எனக்கு +13 வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாடுலஸ் ஆஃப் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன பண்ணோம், பிரைமரி டயகனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம், செகண்டரி டயகனல் சைன் சேஞ்சஸ் பண்ணோம். அதே மாதிரி B இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரிக்கு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது அதே மாதிரி என்னது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் 2 into 5 10 -7 into 21. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into 2 -4 3 into 3 வந்து 9 +9. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி நீங்கள் வந்து எல்லாட்டாமே அந்தந்த இடத்துல எடுத்து எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் இது வருது. அதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து வச்சுட்டு 2 ஈக்குவேஷனும் செக் பண்ணும்போது ரெண்டும் சேமாக இருக்கும். அதனால எனது கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து வெரிஃபைடுன்னு எழுதிட வேண்டியது, சரி பார்க்கப்பட்டதுன்னு எழுதிட வேண்டியது. 8th question. இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து எனில் ஏஐ காண்கன்னு இருக்கும். இப்போ கொஸ்டினை நல்லா ரீடு பண்ணும்போது என்ன பண்ணால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்போதும் நம்ம கையில் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்து தான் அட்ஜாயிண்ட் கேட்டிருந்தாங்க, ஏ இன்வெர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணணும்.
இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயே உங்கள் கையில் கொடுத்து ஏ கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கால்குலேட் பண்ணால் என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபார்முலா மட்டும்தான் நல்லா ஞாபகம் இருக்கணும். அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொடுத்துருக்க இதுக்கு மாடுலஸ் கால்குலேட் பண்ணுங்க. அப்போ இந்த ஃபார்முலாக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டேர்மாக கால்குலேட் பண்ணிட்டு தான் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன பண்ணுறோம் இதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவோட எலமெண்ட் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ரோ இருக்கிற அந்த எலமெண்ட் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்டோடைய பிரைமரி டயகனல்ஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் செகண்டரி டயகனல்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு மாடுலஸ் எடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 16 வருது. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்தோன்னா நம்ம எந்தெந்த எலமெண்ட்லாம் நெகட்டிவ் போடணுமோ அது கரெக்டாக பண்ணலாம். செகண்ட் எலமெண்ட்ல நெகட்டிவ் போடும். ஸோ அந்த நெகட்டிவ் டேர்ம் போட்டு தென் டிரான்ஸ்போஸ் எடுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த எலமெண்ட் இருக்கிற ரோவும் காலமும் தவிர ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு மாடுலஸ் போட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு தென் அந்த கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேல்யூ வந்துடுச்சா இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம்னா அட்ஜாயிண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ரூட்ல இருந்து 16 வெளியில வந்துடுச்சுன்னா 4 மாறிடுது. 4ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ட்ஸ் கேட்டாங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. எனக்கு ஏ இன்வெர்ட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால என்னது மாடுலஸ் வேல்யூ மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்படியே வந்து என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து பண்ணும்போது இதுவும் 0 இது 0. அதனால ஒன்லி இந்த டேர்முக்கு உண்டானது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி எடுத்தா 36 வருது. அப்படியே ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸை இந்த இடத்துல எழுதி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம்னா அதுதான் எனக்கு ஏ இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு மாடுலஸ் போடணும். அப்புறம் நெகட்டிவ் போட்டு எந்தெந்த பொசிஷன்லலாம் நெகட்டிவ் போடணும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அது மாதிரிக்கு நீங்கள் போட்டு என்ன பண்ணணும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ஸோ ரோவா காலமா ரோவாவும் எடுக்கும்போது என்னது நம்மளுக்கு வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்குது. 11th கொஸ்டின். இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos 2x மைனஸ் sin 2x cos 2x. இந்த மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் ஷோ பண்ணணும். இது தமிழில் கொஸ்டின் எப்படி இருக்கும் மேட்ரிக்ஸ் கொடுத்து எனில் இதை வந்து எனக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல இருக்கு. பட் ஆன்சர் வந்து நம்ம ஷோ பண்ணுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் சைனில் இருக்கு. ஸோ காஸ் அண்ட் சைன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல இருக்கிறது என்ன பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸில் கன்வெர்ட் பண்ணணும். அதனால கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் இதை sin x by cos x next minus sin x by cos x 1. ஓகேவா? இப்போ என்ன ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னது ஏ டிரான்ஸ்போஸ்னா ரோவை காலமாக ரோவாகவும் மாற்றுறோம். ஸோ இந்த காலம் இந்த பக்கம் பார்த்தோம்னா அது எந்த எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது 1/மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இதில் மாடுலஸ் ஆஃப் ஏ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதையே வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் tan and sin and cosல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரைமரி டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். So which is equal to 1 plus tan square x. ஸோ இது வந்து எனக்கு 0 கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/1 plus tan square x இன்ட்டு அட்ஜாயிண்ட் வந்து என்னது பிரைமரி டயகனல்ஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ரெண்டுமே 1 தான் இருக்குது. அதனால ப்ராப்ளம் இல்லை. செகண்டரி டயகனல் எலமெண்ட்ஸில் சைன் சேஞ்ச் பண்ணோம். இதில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதை நெகட்டிவாக எழுதணும். தென் இது வந்து என்னது நெகட்டிவாக இருக்குது அது பாசிட்டிவாக எழுதுறோம். ஓகேவா? அப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்டில் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது நீங்கள் பார்க்குறீங்க 1/1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்
இது அதே மாதிரிக்கு 1 minus sin x by cos x, sorry, sin x by cos x 1. இப்போ என்ன ஆகுது, எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே cos squared xன்னு வரும். இந்த டினாமினேட்டர் அப்போ எப்படி ஆகுது, 1 by cos squared x plus sin squared x by cos squared x. இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், டினாமினேட்டர் மேலே நியூமரேட்டருக்கு போய்டும். cos squared x sin squared x plus cos squared x becomes 1. அப்போ இங்கே வெளியில் என்ன டேர்ம் தான் இருக்குது, cos squared xன்ற டேர்ம் இருந்துட்டு 1 minus sin x by cos x, sin x by cos x 1. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து A inverse. A inverse 11th question. A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 tan x minus tan x 1. Show that A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x and sin 2x cos 2x என காட்டுகன்னு சொல்லியிருக்கு. ஸோ என்னன்னா தமிழில் கொஸ்டின் எப்படி இருக்கும், மேட்ரிக்ஸ் கொடுத்து எனில் இது என்ன காட்டுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனில் என்னெல்லாம் இருக்குது, A டிரான்ஸ்போஸும் A இன்வெர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1. ஸோ இந்த ரோவை அப்படி காலமாக எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரோவை இந்த காலமில் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் A இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா என்னது, 1 by modulus of A into adjoint of A. ஸோ மாடுலஸ் ஆஃப் A ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் A கால்குலேட் பண்ணால் என்னது 1 minus of minus tan squared x ன்னு வருது. ஸோ ஈக்குவல் டு 1 plus tan squared x which is equal to secant squared x. ஸோ இது வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0, அதனால இது மாடுலஸ் இருக்குன்றதுனால A இன்வெர்ஸ் இருக்குது. இப்போ அட்ஜாயிண்ட் அதே மாதிரி கால்குலேட் பண்ணுறீங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் Aன்றது என்னது 2 by 2 மேட்ரிக்ஸில் அப்படி என்ன பண்ணுவோம், ப்ரைமரி டயகனல்ஸ் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். செகண்டரி எலமெண்ட்டுக்கு உண்டான சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ரைமரி டயகனல் எலமெண்ட் சேம் எலமெண்ட் தான் இருக்குது. செகண்டரி டயகனலில் இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதனால நெகட்டிவ்ல எழுதணும். இது நெகட்டிவாக இருக்குது, அதனால பாசிட்டிவ்ல எழுதணும். இப்போ ரெண்டையும் இந்த எக்ஸ்பிரஷனில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். A டிரான்ஸ்போஸ் இன்டு A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வருது, 1 minus tan x அப்புறம் tan x 1. நெக்ஸ்ட் 1 by modulus of secant squared x. 1 minus tan x அப்புறம் tan x 1. இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் செக் பண்ணணும். எல்லாமே என்னது எப்படி இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் சைன் தீட்டாவில் இருக்குது. அப்போ காஸ் அண்ட் சைன் தீட்டாவில் இருக்குன்னும் போது இங்கே எல்லாமே எப்படி இருக்குது, டேனு சீக்கண்டு அண்ட் டேனில் தான் இருக்குது. அப்போது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சைன் அண்ட் காஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சைன் அண்ட் காஸில் கன்வெர்ட் பண்ணும்போது இது எப்படி மாறுது, 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ், இது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இது இப்போ இந்த சீக்கண்ட் எக்ஸ் எப்படி எழுதணும், 1 by cos squared x. நெக்ஸ்ட் 1 மைனஸ் sin x divided by cos x. நெக்ஸ்ட் sin x divided by cos x 1. ஸோ மேட்ரிக்ஸை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டினாமினேட்டர் மேலே நியூமரேட்டருக்கு போய்டும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குது, மைனஸ் sin x by cos x, இது sin x by cos x இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த cos squared x உள்ளே கொண்டு மல்டிபிள் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் cos squared x வருது. இதில் cos squared x வரும்போது ஒரு cos x கேன்சல் ஆகி மைனஸ் sin x into cos x வருது. நெக்ஸ்ட்டு இந்த cos squared x இங்கே வரும்போது அதே மாதிரி ப்ளஸ் sin x into cos x, ஒரு cos x கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல cos squared x வந்தது. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்
So 1 into cos squared x minus sin x by cos x into sin x cos x. So இல்லை cos x cos x கேன்சல் ஆகுது. அடுத்தது அப்போ sin squared x இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். So 1 into this term minus sin x cos x. Next this term minus sin x by cos x into cos squared x. So இதில் ஒரு cos x கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது வந்து 2 times of that term இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் sin x by cos x into cos squared x plus sin x cos x. Next second row second column எடுக்கும்போது minus plus sin x by cos x into minus sin x cos x plus cos squared x. என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கு? cos squared x minus sin squared x. செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கு? minus 2 times of sin x cos x. ஸோ இது ஒரு cos x கேன்சல் ஆகுது. அப்போ இது ப்ளஸ் 2 times of sin x cos x. இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கிறதுனால cos x கேன்சல் ஆகுது. மைனஸ் sin squared x ப்ளஸ் cos squared x. ஸோ இதில் cos squared x மைனஸ் sin squared xன்றது என்னது? cos 2x உடைய ஃபார்முலா. 2 sin a cos a வந்து sin 2a வரும். இங்கே மைனஸ் இருக்கு, அதனால sin 2x மைனஸ் sin 2x எடுத்துக்கிட்டது தான். 2 sin x cos xன்றது என்னது? sin 2x. நெக்ஸ்ட் cos squared x மைனஸ் sin squared x என்னது? cos 2x. LHS is equal to RHS. Hence verify. Twelfth question. Find the matrix A for which A into ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ். தமிழில் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து எண்ணில் ஏஏ காண்கன்னு இருக்கும். ஸோ இப்போ ஏ இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பி மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கிடணும். இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சி மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஏ தான். அதனால ஏயை அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பியை அந்த பக்கம் எடுத்துக்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சி மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு ஏ மேட்ரிக்ஸ் பி இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். பி இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னது? 1 by modulus of 5 into minus 2 minus of plus 3 into minus 1. அதுக்கப்புறம் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் என்னது? பிரைமரி டயகனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம், செகண்டரி டயகனல்ஸ் சைன் சேஞ்சஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம்? 14 7 7 7. ஸோ மைனஸ் 10 ப்ளஸ் 3. இங்கே என்ன இருக்குது? -2 -3 1 5. ஸோ இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் எடுத்துருக்கோம். -1/7 -7 வருது. அதை -1/7 எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம வந்து என்னது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா 14 into 2 வந்து எடுது -28 + 7 + 7. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -42 + 35. நெக்ஸ்ட்டு second row first column -14 + 7. Second row second column -21 + 35. So -1/7 28 7 எடுத்தனா எவ்வளவு வருது? 21 -21 வருது. அது -7 வருது. அது -7 வருது. அது -14 சாரி +14 வருது. ஸோ இப்போ எடுக்கும்போது இந்த -7 அது மல்டிபிள் ஆகும்போது என்ன ஆகுது? ஸோ டிவைட் ஆகும்போது +3 +1 +1 -2. ஸோ இதுதான் என்னது? ஏ மேட்ரிக்ஸ்.
ஸோ அப்போ A is equal to என்னது 3 1 1 minus 2. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. given ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, Bன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் Cன்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் X such that ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் தமிழ்ல இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து இது வரைக்கும் இதுல ஆண்டுக்கு பதிலா மற்றும்னு இருக்கும் கொடுத்துட்டு மற்றும் AX B is equal to 0 எனில் X என்ற அணியை காண்க. ஃபைண்ட் X தான் கேட்டிருக்கு. X மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணோம், அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸ்பிரஷன். அப்போ சொல்யூஷன் எடுக்கும்போது என்ன பண்ணோம், A இன்ட்டு X B ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் X இந்த பக்கம் வச்சுட்டு A இந்த பக்கம் எடுங்க. A வந்து Xக்கு ஃப்ரண்ட்ல இருக்குன்றதுனால நீங்க என்ன பண்றீங்க, A இன்வர்ட்ஸ்ன்ற டேர்மை இந்த பக்கமும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த A வந்து என்னது கேன்சல் ஆகுது. அதனால இந்த எக்ஸ்பிரஷன் A இன்வர்ட்ஸ் இன்ட்டு Cன்னு வருது. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு B இந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போனால A இன்வர்ட்ஸ் இன்ட்டு C B இன்வர்ட்ஸ். ஏன்னா A எக்ஸுக்கு இந்த பக்கம் இருக்குன்றதுனால இந்த பக்கமும் A இன்வர்ட்ஸால மல்டிபிள் பண்றீங்க, இந்த பக்கமும் A இன்வர்ட்ஸால மல்டிபிள் பண்ணி அந்த மாதிரி கேன்சல் பண்ணணும். இப்போ என்ன பண்றீங்க, எக்ஸோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்றீங்க. அப்படி நீங்க A இன்வர்ட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், அப்படியே எழுதுங்க பார்ப்போம். ஸோ இதோட மாடுலஸ் எடுத்தோன்னா 0 மைனஸ் ஆஃப் -2ன்னு வருது. இன்ட்டு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா பிரைமரி டயகனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், செகண்டரி டயகனல்ஸ் எலமெண்ட்டோடைய சைன் சேஞ்சஸ் பண்ணணும். அடுத்தது சி மேட்ரிக்ஸ். சி மேட்ரிக்ஸ் என்னது 1 1 2 2. நெக்ஸ்ட்டு பி இன்வர்ட்ஸ் 1 பை மாடுலஸ் எடுத்தோன்னா 3 மைனஸ் ஆஃப் -2. நெக்ஸ்ட்டு அதோடைய அட்ஜாயின்ட் எடுத்தீங்கன்னா பிரைமரி டயகனல்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், செகண்டரி டயகனல்ஸோடைய சைன் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ 1 by 2 இன்ட்டு இங்கே என்ன டேர்ம் வருது 1 by 5. ஸோ டோட்டலாக இதை மல்டிபிள் பண்ணால் 1 by 10 வந்துடும். 1 by 2வையும் 1 by 5வையும் மல்டிபிள் பண்ணும்போது 10 வந்துடும். இப்போ டைரெக்டாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸ் மல்டிபிளேஷன் ஃபர்ஸ்ட் 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணிட்டு தென் வந்த ஆன்சரை இது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 0 into 1 becomes 0 plus 1 into 2 becomes என்னது 0 plus 2 2 தான். அப்புறம் 0 into 1 becomes 0 plus 1 into 2 same -2 plus -4 -2 -4 becomes -6. Next -2 இதில் வந்து என்ன வருது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -2 into 1 becomes -2 1 into 2 becomes ஸோ வந்து என்னது 0 -2 into 1 becomes இதுவும் 0 தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இதை எந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 by 10 into அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into 1 becomes 2 2 into minus அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. நெக்ஸ்ட்டு 4 plus 6 4 plus 6 வந்து 10. நெக்ஸ்ட்டு 0 நெக்ஸ்ட்டு 0. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது 0 1 0 0. இதுதான் வந்துட்டு என்னது சி மேட்ரிக்ஸா சாரி எக்ஸ் மேட்ரிக்ஸா இருக்கு. Fourteenth question. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எனில் let us show that A inverse is equal to 1 by 2 A square minus 3i. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே கேல்குலேட் பண்ணணும். 1 by 1 நீங்கள் கேல்குலேட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 அந்த பக்கம் எடுத்துருந்தா 2A inverse is equal to A square minus 3iன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டு பக்கமும் ஏஆல் மல்டிபிள் ஆகும்போது இந்த பக்கம் ஐ மேட்ரிக்ஸாக மாறிடும். யூனிட் மேட்ரிக்ஸ் ஏயும் ஏ இன்வெர்ஸும் கேன்சல் ஆகி யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துடும். A into A square becomes A cubன்னு வரும் minus 3 into E. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்பிரஷன் அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 into யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, A cube கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணணும், A cube equal to A square into A. ஸோ ஃபர்ஸ்ட் A ஸ்கொயரை நம்ம கால்குலேட் பண்ணலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸாக அப்படி எழுதிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தோன்னா 0 into 0 plus 1 into 1 plus 1 into 1 becomes 2. ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 plus 0 plus 1 into 1. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்
0 plus 1 0 becomes 1. Next second row first column 1 into 0 becomes 0, 0 into 1 becomes 0, 1 into 1 becomes 1. Next second row second column 1 into 1 becomes 1 plus 0 into 0 becomes 0 plus 1 into 1 becomes 1 plus 1 2. Next second row third column 1 into 1 becomes 1 plus 0 into 1 becomes 0 plus 1 into 0 becomes 0. So on the 1. Next third row first column 1 into 0 becomes 0, 1 into 1 becomes 1, 0 into 1 becomes 0. So on the 0 plus 1 plus 0 becomes 1 down. Next 1 into 1 becomes 1, 1 into 0 and 0 into 1 and 1 down. Next 1 into 1 1 plus 1 into 1 1 2 வந்துச்சு 0 into 0. So வந்து எனக்கு இதான் a ஸ்கொயர். நெக்ஸ்ட் a கியூப் கால்குலேட் பண்றதுக்கு a ஸ்கொயர் கூட மல்டிபிள் பண்றோம். So first row first column இதே மாதிரி எடுங்க 2 அப்படின்னா எனக்கு 0 ஆயிடுது 1 plus 1 அப்போ எனக்கு first term 2 ஆயிடுது. Next 2 into 1 becomes 2, 1 into 0 becomes 0, 1 into 1 becomes 1. So total 3 வருது. Next 2 into 1 becomes 1, 2, 1 into 1 becomes 1 and வந்துட்டு 0 அப்போ இன்னும் 3 வருது. Next 0, 2 plus 1, 2 plus 1 பண்றது 3. Next 1, 0, 1. So total 2 வருது. Next 1, 2, 0, 3 வருது. Next 0, 1, 2. 0, 1, 2. Total 3 வருது. Next 1, 0, 2. So 3 வருது. 1, 1, 0. வந்துட்டு 2 வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க இது வந்து எனக்கு a கியூப் எக்ஸ்பிரஷன் படி a கியூப் மைனஸ் 3a எடுக்கிறோம். ஸோ 2 3 3 3 2 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு எடுத்தோன்னா என்ன ஆகுது 0 3 3 3 0 3 3 3 0. இப்போ இதை மைனஸ் பண்ணனா 2 minus 0 becomes 2, 3 minus 3 becomes 0, 3 minus 3 becomes 0. Next is 0, 2, 0, 0, 0, 2, which is equal to another 2 times of I. So LH is equal to RHS. Into question, decrypt the received encoded message. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மேட்ரிக்ஸு. ஸோ ஒரு ரோ 2 காலம் இருக்கிறது வித் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். இந்த மெசேஜை இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸோட என்ன பண்ணுறாங்க மல்டிபிள் பண்ணி அவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க என்கிரிப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அஸ் இட்ஸ் இன்வர்ஸ் வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் டெஸ்கிரைப்டு பை த நம்பர்ஸ். ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க இதோடைய இன்வர்ஸை இது கூட நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் மெசேஜ் கிடைக்கும். அதில் வந்த ஆன்சரை த நம்பர்ஸ் 1 to 26 to the letters A to Z ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நம்பர் 0 தான் என்னது அஸ் வந்து பிளாங்க் ஸ்பேஸ் அல்லது கேப் ஓட்டுற மாதிரிக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே கொஸ்டின் தமிழ்ல இருக்குன்னா எப்படி இருக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கொடுத்துருக்காங்க. இதான் பெறப்பட்ட செய்தி என்று பெறப்பட்ட செய்தியை இதோடைய நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கற்சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்யுக. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் A to Z முறையே 1 to 26 காலி இடத்திற்கு எண் 0 பொருத்தி சங்கீத மொழியாக்க மாற்றம் செய்க என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெறப்பட்ட செய்தி ஓகேவா. ஸோ அதில் இது ரிசீவ்ட் என்கோடட் மெசேஜ் encoded message என்னது சொல்லட்டு பெறப்பட்ட செய்தி. கொடுத்துருக்க அந்த 2 எடுத்துக்கோங்க. இது 2மே செப்பரேட் மேட்ரிக்ஸ். ஸோ இது 2மே என்னது செப்பரேட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸோட நேர்மாறு. அப்போ அதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
ஏன்ற மேட்ரிக்ஸ் இதுவாக இருக்குதுன்னா ஏ இன்வெர்ட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோடைய மாடுலஸ் எடுத்தா -1 minus of -2 become +2 வரும், which is equal to -1 + 2 becomes 1 தான். அதனால 1/1 தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் 2/2 ஓட என்னது அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் என்னது பிரைமரி டயகனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ -1 இந்த பக்கம் வந்துடுது, +1 இந்த பக்கம் வந்துடுது. செகண்டரி டயகனல் எலிமெண்ட்ஸோடைய சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் எனக்கு ஏ இன்வெர்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கூட ஒரு கோட மெசேஜை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை x1ன்ற ஒரு மெசேஜாக வச்சுக்கோங்க, இதை x2ன்ற மெசேஜாக வச்சுட்டிங்கன்னா AX1 is equal to 1 1 -2 1. ஸோ எப்போதுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். இது வந்து 1 row 2 column, அதுக்கப்புறம் 2/2 மேட்ரிக்ஸ் போடுற மாதிரி இருக்கணும். அப்போ நான் எப்படி எழுதணும், நீங்கள் x1 ஏன்னு எழுதணும், அதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ x1 ஏன்னா 2 - 3, இது 1 row 2 column இருக்குது, இங்கே 2 row 2 column இருக்குது. ஸோ அப்படி மல்டிபிள் ஆகும்போது எனக்கு first row first column, first row second column, first row first column 2 + 6 becomes எனக்கு 8 வருது. நெக்ஸ்ட் 2 × 1 becomes 2, -3 × -1 becomes +3. ஓகேவா? ஸோ அப்போ என்னது +5 வருது. ஸோ இது என்னது ஃபர்ஸ்ட்டு மெசேஜுடைய ஃபஸ்ட்டு பெறப்பட்ட செய்தியை வந்து என்னது டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு x2 × a அப்படின்னு எடுத்தோன்னா என்ன ஆகுது, ஏ கிடையாது, ஏ இன்வெர்ஸ். ஏன்னா ஏ இன்வெர்ஸோட தானே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ 20 × 4, நெக்ஸ்ட்டு 1 1 -2 -1 எடுத்தோன்னா என்ன ஆகுது, 20 × 1 20 -8, 20 - 8 எவ்வளோ வருது, 12 வருது. 20 - 8 வந்து 12, 20 - 4 வந்து எனக்கு 16 வருது. இப்போ என்ன பண்ணால் இந்த மெசேஜை நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், டீக்ரிப்ட் பண்ணணும். ஏபிசிடி நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லை 1 2 3 20 21 22 23 24 25 26 இந்த மாதிரி போடும்போது ஸோ இங்கே 8 வருதா, 8 என்னது ஹச், நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணோம். 8 வந்து என்னது ஹச். நெக்ஸ்ட்டு 5ன்றது என்னது, 5th one இ வருது. நெக்ஸ்ட்டு 12 என்ன லெட்டர் இருக்குது பாருங்கள், எல் வருது. நெக்ஸ்ட்டு 16 என்ன லெட்டர் இருக்குது, பி இருக்கு. அப்போ வந்த மெசேஜ் வந்து என்னது, பெறப்பட்ட செய்தி ஹெல்ப் அப்படின்ற மெசேஜ் தான் பெறப்பட்டிருக்கு. என்ன ஸ்டூடெண்ட் புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.